சிங்கப்பூரில் நான் சாதம் வடித்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இந்த தஞ்சாவூர் பொன்னி அரிசி. இது வந்து நல்லா வடித்து சாப்பிட்றதுக்கு இந்த அரிசி ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பொழுதுமே சாதம் வடிக்கிறதுக்கு நம்ம சூஸ் பண்ணுற ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய அரிசியாக இருக்கணும், கொஞ்சம் பழுப்பு கலரில் இருக்கணும், கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதம் நல்லா நின்று வேகும். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா மணிமணியாக இருக்கும். அது வந்து பழைய சாதத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரைஸ் இந்த மாதிரி இருக்கணும். அந்த அரிசி வந்து நல்ல பழுப்பு கலரில் இருக்கணும். ஸோ நிறைய பாலிஷ் ரைஸ்லாம் மார்க்கெட்டில் வருது. அந்த ரைஸ்லாம் நீங்கள் வாங்கி சாதம் வடித்து சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து டேஸ்ட் இருக்காது. ஸோ வந்து அது ஆல்ரெடி பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வடித்து அது எந்த விதமான டேஸ்ட் நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது குழம்போட டேஸ்ட்டுமே எடுபடாது அந்த சாதத்தில் நம்ம சாப்பிடும்போது. இந்த மாதிரி அரிசியாக தான் இருக்கணும். நல்லா கொஞ்சம் பழுப்பாக. இது வந்து டைம் எடுத்து வேகும். கொஞ்சம் நல்லா நின்று ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயாவது இதை எடுத்துக்கும். டைம் எடுத்து வேகும். நல்லா சாதமும் பார்த்திங்கன்னா நல்ல மணிமணியாக சூப்பராக இருக்கும். பழைய சாதமும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் சாதம்.